Hi everyone, welcome back to my channel. ஹலோ, எங்கே போகிறீங்க இன்னைக்கு? சென்டோசா ஐலண்ட். எஸ். நாங்கள் இன்னைக்கு டே 3 சென்டோசா ஐலாண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளான் இன்னைக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் லிட்டில் இந்தியா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போனோம். இன்னைக்கு வேற ரூட்டில் போனோம். அந்த ரூட்டில் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது, நம்ம இந்தியன் ஷாப்ஸ் நிறையா இருந்தது. அண்ட் அது அந்த டைம் கிருஷ்ண ஜெயந்தின்றனால நிறையா குட்டி குட்டி கிருஷ்ணர் சிலை நிறையா இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் நேம் மதுராஸ். எஸ். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே மெட்ரோ போயிட்டோம், லிட்டில் இந்தியா மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து விவோ சிட்டி மால் வந்தோம். அதுதான் ஹப்பு. நம்ம சென்டோசா ஐலாண்ட் போகணும் அப்படின்னா சென்டோசா ஐலாண்ட் போகிறதுக்கு 2 வே இருக்குது. ஒன்று மோனோ ரயில் போகலாம், இல்லைன்னா கேபிள் காரில் போகலாம். எங்கள் பிளான் என்னென்னா இன்னைக்கு கேபிள் கார் போயிடலாம். நெக்ஸ்ட் டே யூனிவர்சல் போகணும். யூனிவர்சலுமே சென்டோசா ஐலாண்டில் தான் இருக்குது. அதுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்றனால நெக்ஸ்ட் டே மோனோ ரயில் போய்க்கலாம். இன்னைக்கு கேபிள் கார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். சும்மா அப்படியே விவோ சிட்டி மால் அப்படியே ஒவ்வொன்றையா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இதுதான் பாவக்காமா, அந்த ஊரில் பார்க்க பாவக்காய் மாதிரியே இல்லைல்ல. ஸோ அங்கே இருந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் மாலில் இருக்கல, ஏன்னா மால் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே மாலில் அப்படியே லாஸ்ட் ஃப்ளோர் மேலே போயிட்டோம் அப்படின்னா அங்கே மோனோ ரயிலுக்கு அங்கேருந்து அப்படியே கனெக்டடாக இருக்குது, அங்கேருந்து போய்க்கலாம். பட் கேபிள் கார் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் போகணும். பட் அது பிரிட்ஜை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாலையும் அந்த பில்டிங்கையும். ஸோ அப்படியே மேலே டெரஸ் போயிட்டு அந்த பில்டிங் போயிட்டோம் கேபிள் கார் போகிறதுக்கு. அந்த டெரஸ்ல இருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது வியூஸ் எல்லாமே. அந்த கேபிள் கார்ல தான் போக போகிறோம். இந்த பக்கம் அப்படியே மோனோ ரயில். கேபிள் கார் கேபிள் காருக்கு பர் பர்சன் $9 போட்டிருந்தாங்க. பட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சென்டோசா தான் போனோம். போயிட்டு ரிட்டர்னில் இன்னொரு ரவுண்டு மவுண்ட் ஃபேபர்னு ஒரு இது கவர் பண்ணாங்க. ரிட்டர்னில் அது போய்கிட்டோம். இந்த கேபிள் கார் நம்ம ப்ரைவேட்டாக போகணுன்னாலும் போய்க்கலாம். ஸோ உள்ளே இருக்கவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ப்ரைவேட்டாக போகணுமா இல்லை வேறு யாராவது வந்தால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அவங்க ஓகே சொன்னால் தான் நம்மளை அந்த காரில் ஏற்றுறாங்க. இல்லை அவங்க ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க அந்த காரில். ஸோ எங்கள் கூட ஒரு 2 லேடிஸ் இருந்தாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கூட தான் போயிட்டு இருந்தோம். அவங்க இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருந்ததா சொன்னாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி. ஸோ சென்டோசா ரீச் ஆயிட்டோம். அங்கே சென்டோசா என்டர் ஆனோடனே ஆக்சுவலாக அங்கே ஒரு 2 சின்ன ஸ்பேஸ் இருந்தது. அந்த 2 பேரட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு இடத்துல ஸ்னேக் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்னேக் கூடயும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு வேளை அப்படியே மேடம் டுசான்ஸ் அந்த வேக்ஸ் மியூசியம் இருக்கும்ல, அது இருந்தது. பட் நாங்கள் அங்கே போகல, சும்மா ஐலாண்டு சுற்றி பார்க்கலான்னு போனோம். நிறைய இருந்தது இந்த மாதிரி கலர் கலராக அங்கங்கே குட்டி குட்டி அட்ராக்ஷன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இதுக்குள்ளேயுமே அங்கங்கே நிறைய 7-Eleven இருந்தது. நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும், என்ன வேணுனாலும் அங்கே வாங்கிக்கலாம்.
அண்ட் நடந்து போகிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, லைக் வெயில் நம்ம மேலே படாத மாதிரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக செம்ம வெயில். ஸோ நம்ம அந்த ஷெட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருந்தது ஒரு இடத்துல. ஸோ ஜஸ்ட்டு தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருந்தது. வெயிலுக்கு வந்து சூப்பர் கூலிங்காக இருந்தது. நல்லா நானும் என் பையனை அதில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு எங்கே போனோம், சிலோசோ பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த பீச் எப்படி இருந்ததுன்னா, லைக் தண்ணியில் நம்ம காலெல்லாம் வைக்க முடியாது, ஜஸ்ட்டு சும்மா உட்காந்து சில் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய ராக்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் கேபிள் கார். நான் சொன்ன மாதிரி அந்த $9 வந்து ஃபுல் ரவுண்டு. ஸோ இந்த வாட்டி நம்ம அந்த விவோ சிட்டி மால் பக்கத்தில் இருக்கிறது போயிட்டு அப்படியே மவுண்ட் ஃபேபர் அப்படின்றதையும் சுற்றி ஃபுல் ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து தான் விட்டாங்க. நல்லா இருந்துச்சு வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. இதுலேருந்து பார்க்கும்போது அந்த சென்டோஸ் ஐலாண்ட் மொத்தமும் தெரிஞ்சது, அப்படியே யூனிவர்சலுமே தெரிஞ்சது. அங்கேருந்து அப்படியே பஸ்ஸு பிடிச்சி இங்கே போனோன்னா மர்லியன் பார்க் போகலாம் அப்படின்னு. ஆல்ரெடி ஈவினிங் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே ஏறி உட்காந்துட்டு சிட்டியை பார்த்துட்டே நாங்கள் வந்து மர்லியன் பார்க் போனோம். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ மர்லியன் பார்க் அங்கே உட்காந்தோன்னா நல்லா சில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ். ஆக்சுவலாக ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் அந்த வியூஸ், அந்த ரிவர், அந்த சிங்கப்பூர் ஃப்ளையரோட வியூ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட அங்கே தான் உட்காந்துருந்தோம். அண்ட் அங்கிருந்து ஆப்போசிட் சைடு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த பூகன் வில்லா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு. வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த மரீனா பே சாண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அங்கிருந்து வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து கிளார்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறணும். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே எப்போ மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியல. சரியான மழை, கிட்டத்தட்ட 1 hour மேலே பெஞ்சது. கிளார்க்கேல இறங்கி நாங்கள் அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், மழை நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நிற்கிற மாதிரி இல்லை. சரி மழை நினச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளார்க்கே போயிட்டோம். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து லைக் ஒரு 300 meters தான் இருந்தது. அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக மேலே நிறைய அம்ப்ரெல்லா மாதிரியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து மழை எதுவுமே வரல. ஸோ நல்லா இருந்தது. அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ரெஸ்டோ பார்ஸ், கரியோக்கி அந்த மாதிரி தான். ஃபுல்லாக ஒரு நல்ல வைபான பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்னா நல்லா உட்காந்து சில் பண்ணிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு அந்த ரிவர் பார்த்துட்டு ரிவர் சைடில் வாக் போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் போல். நல்லா இருந்தது. எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஹாப்பனிங்காக இருந்தது. அண்ட் ஃபுட், நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நிறைய கிடைக்கவே இல்லை. அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபவுண்டைன்ஸில் லைட் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படியே ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு அந்த பக்கம் போனால் அங்கே தான் அந்த ரிவர் அண்ட் பிரிட்ஜ் இருந்தது. அது பார்க்குறதுக்கு செம்மையாக ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. அண்ட் அப்படியே தூரல் வேற போட்டுட்டு இருந்ததா, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஈவினிங் வந்து சூப்பராக போச்சு எங்களுக்கு. அவ்வளோதான். அங்கேருந்து அங்கே பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தது. அங்கேருந்து அப்படியே லிட்டில் இந்தியா போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். எங்களோட டே 3 இப்படி தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக ஆன டேயாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.